Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.5ல 5th and 6th ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட சீக்வன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க 16 லெவல் 6,1 அந்த இது போயிட்டே இருக்கு. அப்படின்னா -54ங்கிற டேர்ம் எத்தனாவது நம்பராக கிடச்சிருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெயின்லி இந்த அதாவது இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கான மெயின் பர்பஸ் என்னவாக இருக்கும்னா ஒன்று ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்திருக்கும் அதை கிளாரிஃபை பண்ண வந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற யாருக்கோ இதே மாதிரி சம் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இப்போ இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இதில் அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 16. அடுத்தது டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணணும். செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 11 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 16. ரெண்டுமே மைனஸ் பண்ணால் எனக்கு டியோட வேல்யூ -5 கிடச்சிருக்கு, ஏவோட வேல்யூ 16 கிடச்சிருக்கு. நான் இப்போ டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இதில் எனக்கு டிஎன் அதாவது எந்த டேர்முங்கிறத எனக்கு கொடுத்துட்டாங்க -54. அது எத்தனாவது டேர்மாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டிஎன் வந்து பார்த்தோம்னா -54 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 16 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ -5. -54 இஸ் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் -5 ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா -5 இன்ட்டு n -5n. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 1 வந்து 5 கிடச்சிருக்கோம். அப்படின்னா -54 இஸ் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 5 வந்து எனக்கு 21 வந்து கிடச்சிருக்கும் -5n. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா +21 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -21 ஆயிரும். அப்படின்னா -54 -21 இஸ் ஈக்குவல் டு -5n கிடச்சிருக்கு. அப்படின்னா 54ஐயும் 21ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 75 கிடைக்குது. அப்படின்னா -75 இஸ் ஈக்குவல் டு -5n கிடச்சிருக்கு. அப்படின்னா மைனஸ் கேன்சல், இது 5 1s ஆர், இது 5 1s ஆர் 5. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு 2 ரிமைனிங் கிடச்சிருக்கு. அப்படின்னா 5 5s ஆர் 25. அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ 15 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 6th சம். அடுத்து 6th சம்மோட ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளத்தோட கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதோடைய ஏபி வந்து கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 9 15 21 27. அது எதில் எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 183 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 183 கொடுத்துட்டாங்க. இப்போ அதோட மிடில் டேர்ம்ஸ் வந்து என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு மிடில் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா நான் எத்தனை டேர்முங்கிறப்ப நான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா L-A டிவைடட் பை D ப்ளஸ் 1ங்கிறது ஃபார்முலா. இப்போ எல்லோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 183, அதாவது லாஸ்ட் டேர்மோட வேல்யூ 183. ஏங்கிறது பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் தான் எனக்கு ஏ, அப்படின்னா 9. டிங்கிறது பார்த்தோம்னா காமன் டிஃப்ரென்ஸ், அப்படின்னா T2 மைனஸ் T1. T2 வந்து பார்த்தோம்னா 15 மைனஸ் T1 வந்து பார்த்தோம்னா 9. அப்படின்னா 15ல் 9 போச்சுன்னா எனக்கு 6 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா டியோட வேல்யூ 6, எல்லோட வேல்யூ 183, ஏவோட வேல்யூ 9ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கும். அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு பதிலாக 183 மைனஸ் ஏக்கு பதிலாக 9 டிவைட் பை டிக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ப்ளஸ் 1. அப்படின்னா 183ல் 9 வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 174 வந்து கிடைக்கும் டிவைட் பை 6 ப்ளஸ் 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 6 1s ஆர், இது 6 2s ஆர் 12. அடுத்து மீதி எனக்கு 5 கிடச்சிருக்கும். அப்படின்னா 54. அப்படின்னா 6 9s ஆர் 54. அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ 29 ப்ளஸ் 1 கிடைக்கும், அதோட வேல்யூ 30. அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ 13 கிடச்சிருக்கு. இந்த 30ங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஈவன் நம்பர். ஆட் நம்பரை பார்த்தோம்னா நம்மளால் ஈஸியாக வந்து மிடில் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ 5ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 5ங்கிற நம்பர் இந்த ஃபிங்கர் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5ங்கிற நம்பரை எப்படி பிரிக்கலாம்னா இது ரெண்டும் பிரித்து எனக்கு நடுவில் ஒரு நம்பர் மட்டும் இருக்கா, அது மிடில் டேர்ம்னுட்டு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈவன் நம்பருங்கிறப்ப இங்கே 4ங்கிற நம்பர் எடுத்துக்கும். இப்போ மிடில் எனக்கு ஒரு நம்பர் இங்கே இருந்திருக்கணும், ஆனால் அந்த நம்பர் என்னங்கிறது எனக்கு தெரில. அப்படின்னா 2 நம்பரை நான் வந்து சேர்த்து எடுத்தால் தான் எனக்கு மிடில் கிடைக்கும். அப்படின்னா இது ரெண்டையும் நான் சேர்த்து எடுத்துட்டேன்னா இது ரெண்டும் தனித்தனியாக ஈவனாக பிரிஞ்சிடும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு இங்கே ஈவன் நம்பருங்கிறத பார்த்தோம்னா எனக்கு 2 மிடில் டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு 30யை நான் 2ஆல் டிவைட் பண்ணனா என்ன கிடைக்கும் 15. அது ஒரு மிடில் டேர்ம். அடுத்து இன்னொரு மிடில் டேர்ம் கிடச்சிருக்கா, அது 15க்கு அடுத்து இருக்கிற நம்பர் 16. அப்படின்னா எனக்கு 2 மிடில் டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். அதாவது என்னோட வேல்யூ 15, அடுத்தது என்னோட வேல்யூ 16ங்கிற 2 மிடில் டேர்ம். அதோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. அப்படின்னா நான் T15 வந்து கிடைக்கணும். அப்படின்னா ஏவோட வேல்யூ 9 ப்ளஸ் என்னோட வேல்யூ 15 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 9. அப்படின்னா 9 ப்ளஸ் 15 மைனஸ் 1 வந்து பார்த்தோம்னா 14 இன்ட்டு 9.
அப்படின்னா 9 ப்ளஸ் 14 இன்ட்டு 9. 14 இன்ட்டு 9ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா, சாரி இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம். காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ 6, நான் தெரியாமல் 9ன்னு எழுதிட்டேன். ஆனால் இங்கே D க்கு வேல்யூ 6, இங்கேயும் 6 வந்து கிடச்சிருக்கோம். அப்படின்னா 14ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 14ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ 84 கிடைக்கும். அப்படின்னா இந்த 84ஓட 9ஐ வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா அதோட வேல்யூ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா 93ன்ட்டு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நான் 16th டேர்முக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா Tn is equal to a plus n minus 1 into Dங்கிற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுக்கு பதிலாக 16 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏயோட வேல்யூ 9, என்னுக்கு பதிலாக 16 minus 1 into Dயோட வேல்யூ 6. அப்படின்னா 9 ப்ளஸ் 16 minus 1ஓட வேல்யூ 15 into 6. அப்படின்னா 9 ப்ளஸ் 15 into 6ஓட வேல்யூ 90. அப்படின்னா எனக்கு 9 + 90ஓட வேல்யூ 99 கிடச்சிருக்கும். அப்படின்னா மிடில் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 93, 99ங்கிறது தான் எனக்கு மிடில் டேர்மாக கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.